ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. டிசம்பர் 1 என்னோட சிஸ்டரோட மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் சித்தப்பாவோட வீடு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன். இன்றைக்கி வந்து மேரேஜ்லேருந்து முன்னாடி 5 days பிஃபோர் இது நடக்குது. எல்லோரும் ஊரில் இருக்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து இன்வைட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்னிங் ஒரு 8 o'clock வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஊர்லேருந்து எங்கள் அத்தை அக்கா சித்திலாம் வந்திருந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருந்ததுனால பயங்கர காற்று அடிச்சு தான். ஸோ லேடிஸ் எல்லாம் முக்கியமாக லேடிஸ்லாம் வந்து இந்த பந்தக்கால் எடுத்து நட்டு வைக்கிறாங்க. மழை டைமுங்கிறதுனால மார்னிங் வந்து கொஞ்சம் க்ளவுடியாகவே இருந்தது. பட் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. பந்தக்கால் நட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பொண்ணுக்கு நலுங்கு வச்சுருந்தாங்க. ஸோ அம்மா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியிலேருந்து ஆள் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ சூப்பராக அவங்க போட்டிருந்தாங்க. பொண்ணோட ஃபேஸு பையனோட ஃபேஸ்லாம் வச்சு அழகாகவே மெஹந்தி போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மேரேஜ்க்கு முந்தின நாள் நைட்டு. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இது ஒரு சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை அவளுக்கு வியர் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அம்மா அப்பா சித்தப்பா எல்லாரும் பொண்ணுக்கு பொட்டு வச்சு அவளை ப்ளெஸ் பண்ணி அவளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணோம். தென் அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எல்லோரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கு. எல்லோரும் ப்ளெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக அவளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வச்சோம் மண்டபத்துக்கு. சைக்ளோன் ஃபார்ம்னால ஒரு குளவிக்கல்ல சகப்பு துணி கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு அதை வெளியில் போட்டோம் அப்படின்னா மழை வராதுங்கிறது ஐதீகம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே எல்லோரும் மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டோம். நான் தம்பி ஒய்ஃபு அத்தை சித்தி எல்லோரும் வந்து காரில் வந்து போயிட்டுருக்கோம். இது எங்களுக்கு அம்மா அப்பா வந்து முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் வழியாக தான் போயிட்டுருக்குறோம் மண்டபத்துக்கு. மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். வழி ஃபுல்லாக வந்து பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு. ஸோ இதான் வந்து நம்ம கல்யாண மண்டபம் சன்டெக்ஸ் மஹால். இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ மண்டபத்தோட ரிசப்ஷனில் வந்து அப்பா சித்தப்பா இவங்க 4 பேரும் பிரதர்ஸு பெரியப்பா இவங்க 4 பேரும் ரிசப்ஷனில் இருந்து எல்லோரும் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க மேரேஜ்க்கு. மண்டபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மண்டபம் நீட்டாக அழகாக இருந்துச்சு. இப்போ மாடிக்கு போகிறதுக்கு ரிசப்ஷன் ஃப்ரண்ட்லேயே ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே வந்து மண்டபத்தில் ஸ்டேஜ் பக்கத்தில் லிஃப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அது வழியாகவும் நம்ம வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். 2 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போனதே வந்து எல்லோரும் சாப்பிட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவனி அரிசியில் ஒரு அல்வா, 2 விதமான ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அசோகா அல்வா, தென் பொங்கல், பூரி, ரவா தோசை, வடை, போண்டா எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஃபன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பொண்ணு இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கா. நாங்கள் போகும்போது தான். ஸோ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டோம். காஃபி சாப்பிட்டு இப்போ உள்ளே போயாச்சு. இது வந்து இவங்க எல்லாம் வந்து என்னோடய சிஸ்டர்ஸ். இதெல்லாம் வந்து எங்கள் மாமா. இப்போ வந்து பொண்ணுக்கு வந்து தாய் மாமா வந்து மாலை போட்டு அவளுக்கு வந்து புடவை கொடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாத பூஜை நடந்துச்சு. இதில் வந்து பொண்ணோட அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பாத பூஜைலாம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் வந்து பொண்ணுக்கு வந்து மாலை போட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. அந்த மாப்பிள்ளையோட சிஸ்டரோட ஹஸ்பண்டும் அவங்களும் மாலை போடுறாங்க. இதெல்லாம் எங்களால் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்க முடியல, ஒரே ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கேருந்து இந்த ஸ்க்ரீனில் நல்லா கிளியராகவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை அப்படியே டேரெக்டாக வீடியோ எடுத்துட்டேன். இப்போ சேம் அதே மாதிரி வந்து மாப்பிள்ளையோட தாய் மாமா வந்து மாலையெல்லாம் போட்டு அதை ப்ளஸ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு உள்ளே அழைச்சிட்டு வரும்போது மிஞ்சி போடுறது. ஸோ இப்போ வந்து மிஞ்சி வந்து நான் தான் போட போகிறேன். மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் முன்னாடியே வந்து ஃப்ரண்ட்டில் கேதர் ஆகிட்டோம். எல்லோரும் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கோம். நான் தான் மிஞ்சி போட்டேன். மிஞ்சி போட போகும்போது ஒரே பட்டாசு வெடி சத்தம் பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மிஞ்சி போட்டது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து சைட்லேருந்து ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க. தென் இப்போ வந்து எதிர்மாலை போடுற டைமு. ஸோ மாப்பிள்ளை வந்து பொண்ணோட அண்ணனுக்கு வந்து ஒரு செயின் போடுறாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைடாக வந்து பொண்ணோட அண்ணன் வந்து மாப்பிள்ளைக்கு செயின், பிரேஸ்லெட் அது ரெண்டும் போடுறாப்புல. ஸோ பொண்ணோட அண்ணனுக்கும் மோதிரம் போட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் சைட்லலாம் நின்று கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஆரத்தி எடுத்தாங்க. ஸோ நாங்கள் கையில் வச்சது வந்து முளைப்பாரின்னு சொல்லுவாங்க. இந்த முளைப்பாரியை வச்சு மாப்பிள்ளைய 3 சுற்றி வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இப்போ மாப்பிள்ளையை உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த ட்ரெடிஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து உள்ளே அனுப்பிச்சி வச்சாச்சு.
இப்போ பொண்ணு வந்து ரெடியாகி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. 2 பேரும் வந்து மாலை மாற்றி கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் பட்டம் கட்டுறது. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட மாமா முறை. ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து பட்டம் கட்டுறாரு. ஸோ அதே மாதிரி எல்லோரும் 1 by 1 மாமாக்கள்லாம் வந்து பட்டம் கட்டிட்டு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டோம். இப்போ பட்டம் கட்டி முடிச்சதும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட வந்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் அண்ட் வெஜிடேரியன் போத் ஃபுட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா சிக்கன், மட்டன், 65, குடல் கறி, ரத்த பொரியல். நாங்கள் வந்து இது வந்து ஒரு 6வது பந்தி. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ரத்த பொரியல், குடல் கறிலாம் கிடைக்கல. ஸோ எங்களுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர்ஸ், எங்கள் சித்திங்க, அத்தைங்கெல்லாம் வந்து வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டாங்க. அன்றைக்கி கார்த்திகை அப்படிங்கிறதுனால, கார்த்திகை திங்கக்கிழமை சோமவாரம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து வெஜிடேரியன். அவங்களுக்கும் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு வெஜிடேரியன். இது பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து 360 டிகிரி கேமரா ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஏறி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், செல்ஃபிஸ் ஸ்டிக் மாதிரி. நானும் என் ஹஸ்பண்டும் அதில் ஏறி சுற்றணும். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் மட்டும், பொண்ணு வீட்டு சைடு லேடிஸும் மாப்பிள்ளை வீட்டு சைடு லேடிஸும் உட்காந்து இந்த மாதிரி வாழை இலையை வச்சு பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு விசிறி விடணுமா, அதே மாதிரி மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணு வீட்டு சைடுக்கு விசிறி விட்டு தாம்பாளத்தெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவும் காமெடியாக இருந்துச்சு. நான் இது எங்கேயும் நடந்ததில்லை. இது வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து அவங்களோட ட்ரெடிஷன் போல் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு கண்ணாடி கொடுத்து முகம் பார்க்கணும் எல்லாம் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. தென் இப்போ வந்து எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து எடுத்துக்க சொன்னாங்க. ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டைம் 4 o'clock இருக்கும். இப்போ வந்து மாப்பிள்ளைங்களுக்குலாம் வந்து மொய் விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு சைடு, தென் பொண்ணு வீட்டு சைடு உள்ள மாப்பிள்ளைங்க எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து ஸ்வீட்டு, காரம், தென் பொண்ணு வீட்டு மாப்பிள்ளைங்களுக்குலாம் வந்து பணம் வச்சாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ பொண்ணோட தம்பி வந்து எல்லாரோட இலையிலையும் வந்து ஸ்வீட்டு, காரம், தென் மொய் பணம் அது வச்சாப்புல.
ஃபைனலா மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து ஒரு கார்டு ஒண்ணு அடிச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு கடலை மிட்டாய் வச்சு தேங்க்ஸ் கிவிங் கார்டு மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.